Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.5ல 6th sum. Cross section of a nuclear cooling tower is in the shape of hyperbola with equation x square by 30 square minus y square by 44 square equal to 1. ஸோ நம்மளுக்கு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. The tower is 150 meter tall. ஸோ இதோட மொத்த ஹைட் வந்து 150 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. அதாவது இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸில் பாதி தான் இதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம 2pன்னு எடுத்தால் இது வெறும் p தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலான இந்த 150 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 3p = 150 வரும். pயோட வேல்யூ என்ன? 150/3 50 தான் வரும். ஸோ இந்த லென்த் என்ன? 50 மீட்டர். இந்த லென்த் என்ன? 2 times p, அதாவது 100 மீட்டர். ஸோ நம்மளுக்கு ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் டாப் அண்ட் பேஸ் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டயாமீட்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்மளுக்கு இந்த லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த பாயிண்ட் நம்ம என்ன நினச்சிக்கலாம்? x1, இந்த ஹைட் என்ன? 50. ஸோ அதே மாதிரி இந்த லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சி 2 times மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம x2, இந்த லென்த் வந்து 100. இது 4th quadrantங்கிறனால இது -100. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா இதில் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன? x square by 30 square minus y square by 44 square equal to 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்க பாயிண்ட் என்ன? x1, 50. ஸோ x1 square by 30 square value 900 minus y square, அதாவது 50 square by 44 square value 1936 equal to 1. ஸோ இது இங்கிட்டு போகும். அப்போ x1 square by 900 equal to 1 plus 50 square value என்ன? 2500 by 1936 ஆகும். ஸோ இது எல்சிஎம் எடுத்தோன்னா 1936 plus 2500 by 1936 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4436 by 1936 வரும். ஸோ அப்போ x1 ஸ்கொயருங்கிறது என்ன? இந்த 900 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 4436 into 900 by 1936 அப்படின்னு வரும். இதில் இது ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர். அப்போ நம்ம வந்து ரூட் எடுத்தோன்னா x1 = இதுக்கு வந்து நம்ம லாங் டிவிஷன் போட்டோன்னா நம்மளுக்கு 66.6 வரும். இன்ட்டு இதோட வேல்யூ 30 by √1936 வந்து 44. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 45.41 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? டயாமீட்டர் வேணும். ஸோ இது மேலே இருக்கிறது. நம்ம இந்த லென்த் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை 2 times பண்ணோன்னா இந்த ஹோல் லென்த்தும் கிடச்சிரும். ஸோ டாப் டயாமீட்டர் ஈக்குவல் டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 45.41 that is equal to 90.82 மீட்டர். இதே மாதிரி தான் பாட்டம் டயாமீட்டரும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பாயிண்ட் எடுக்கிறோம்? அட் x2, -100. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம். அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது x2 square by 900 minus -100 square by 1936 equal to 1 வரும். ஸோ x2 square by 900 equal to 1. இது இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். -100 square வந்து நம்மளுக்கு 10,000 by 1936 வரும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1936 plus 10,000 by 1936. ஸோ ஆட் பண்ணோன்னா 1196 by 1936 வரும்.
ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன, x2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1936 பை 1936. இந்த 900 இங்கிட்டு வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ போனது மாதிரியே தான், இது ரெண்டும் ஸ்கொயர் நம்பருங்கிறதுனால நம்ம இது எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கிறோம். ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு லாங் டிவிஷன் போட்டோம்னா நம்மளுக்கு 109.25 வரும். இதுக்கு 30, அப்புறம் இதுக்கு வந்து 44. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 74.49 மீட்டர் வரும். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பேஸ் டயாமீட்டர். ஸோ பேஸ் டயாமீட்டருங்கும் போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 × 74.49 that is equal to 148.98 meters.